ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் செய்யுங்க, கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை சேர்த்ததும் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். கீரை வந்து பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி லேசாக தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, வேணும்னா லேசாக தெளித்து வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா கீரை வந்து நல்லா சுருண்டு வரும். ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே கீரை நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சால்ட் சேர்த்தோன்னா கீரை அதிகமாக இருக்குன்னு நினச்சி நம்ம அதிகமாக சேர்த்துருவோம். ஸோ கீரை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். லேசாக தண்ணி தெளித்து வதக்கும் போது ஈஸியாக வெந்துடும். கீரை வெந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கீரைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இந்த பொடிச்ச வேர்க்கடலையை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது, ஒரு 1 மினிட்க்கு மிக்ஸ் பண்ணால் போதும். கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப நேரம் வேக வைக்காமல் சிம்பிளாக செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.